நாளைக்கு மட்டும் எவிக்ஷன்லேருந்து தப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் சும்மா இறங்கி விளையாடுவேன்னு சொல்கிறாங்க தர்ஷிகா. அப்படி கேம் ஸ்பிரிட்டோட பேசின தர்ஷிகாவை காமிச்சிட்டு அடுத்த ஷாட்டே விஷாலும் தர்ஷிகாவும் மிட் நைட்டில் நிலவொளியில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுறதை காமிக்கிறாங்க. இவங்க இதை தான் இறங்கி விளையாடுவேன்னு சொன்னாங்களோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதே பிக் பாஸில் தான் யாருன்னே தெரியாத 2 பேர் உள்ளே வந்து லவ் பண்ணி வெளியிலேயும் வாழ்க்கையில் இணைஞ்சவங்களும் இருக்காங்க. அதே சமயம் லவ் ஜோடியாக வீட்டுக்குள்ளே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வெளியில் போனவங்களும் இருக்காங்க. இந்த கேமுக்காக தான் மச்சான் இந்த மூஞ்சியெல்லாம் சகிச்சுக்கிறேன், வெளியிலலாம் இந்த மூஞ்சை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுற மாதிரி கிரிஞ்சு பண்ணால் மக்கள் ரசிப்பாங்கன்னு இவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு நமக்கு தெரியல. நான் இப்போ லவ் மூடில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி எது சொன்னாலும் சரி, இல்லை பிக் பாஸ் நாமினேஷனுக்கே கூப்பிட்டாலும் சரி, நான் வெக்கப்படுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா பண்ணுற பாடி லாங்குவேஜ்லாம் ரசிகர்களுக்கு பார்க்கறதுக்கு எரிச்சலாக தான் இருக்குது. எப்படியோ இந்த சண்டே எபிசோடில் தர்ஷிகாவை எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஒழுங்காக விளையாடலாம்னா யாராக இருந்தாலும் எலிமினேட் ஆகி வெளியில் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற செய்தியை ஹவுஸ்மேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க பிக் பாஸ். நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னதால தான் சத்யாவை வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க இந்த வாரம். அதே மாதிரி அருணும் இன்னைக்கு சத்யா சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறாரு. லேபருங்கிற வார்த்தையில் எந்த தப்பும் இல்லை, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே சொல்லாதீங்க, அந்த வார்த்தையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விஜய் சேதுபதி அருணை கேட்குறாரு. ஆனால் லேபருங்கிற வார்த்தையை நான் தப்பாக நினைக்கல அப்படிங்கிற மாதிரியே அருண் கடைசி வரையும் சாதிக்கிறாரு. வீட்டுக்குள்ளே வந்தும் விஷால் கிட்ட அவர் வாக்குவாதம் பண்ண வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்பீக்கர்லேயே பேசுகிறாரு ஹோஸ்ட்டு. அருணுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறாரு விஜய் சேதுபதி. அதனால் அப்போதைக்கு அருண் அமைதியாகி இருக்காரு. ஆனால் வீக்கெண்டில் அது வேறு மாதிரி போயிடுச்சு, நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, நம்மளை பாராட்டுவாங்கன்னு நினச்சா எல்லாரும் நம்மளை வந்து திட்டுறாங்க, எல்லாருக்கும் கைத்தட்டல் வருது, ஆனால் நமக்கு இந்த கைத்தட்டல் வரலையே, இந்த கப்பு இனிமேல் நமக்கு இல்லையோ அப்படின்னு தோணுச்சு போல். இன்றைக்கி சண்டே எபிசோடில் அருண் தான் ஃபஸ்ட்டு சேவ் ஆகியிருக்காரு. எந்த வீக்லையும் ரசிகர்கள் ஓட்டை வச்சு தான் இவங்க ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலை. ஆனாலும் அருணை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணதில் அருணுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுக்கு மேலே இந்த விளையாட்டை அருண் விளையாடுவாரா இல்லை வெளியில் போவாரா பொறுத்திருந்து பார்ப்போம்.